அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல். நான் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். எல்லாருக்குமே தெரியும், வரப்போகிற ஏப்ரல் 23, 2026 அன்று தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது. இந்த பரபரப்பான நேரத்தில் இந்த பதிவு எதை பற்றி இருக்க போகுதுன்னா, என்னுடைய ஊர் வேலூர் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் நான் வைக்க விரும்புகிறேன். ஜெயிச்சு வர எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, வேலூர் மாவட்டத்துக்கு நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்த தான் போகிறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கு ஒரு சில நல்ல நல்ல வழிகள் கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் வெயில் காலங்களில் 2 நிலைக்கு தள்ளப்படுது. முதலாவது அதிக வெப்பம், இரண்டாவது குடிநீர் தட்டுப்பாடு. வறட்சியின் காரணமாக இந்த 2 விஷயத்தாலையும் மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு வராங்க. ஜெயிச்சு வர வேட்பாளர்கள்கிட்ட வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கைகிறேன். நீர்நிலைகள்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமான நீர்நிலையான பாலாறு. இந்த பாலாறு மொத்தம் 348 கிலோமீட்டர். கர்நாடகாவில் நந்தி மலைப்பகுதியில் தொடங்குகிற இந்த பாலாறு 93 கிலோமீட்டர் கர்நாடகாவில் பயணம் செய்யுது, 33 கிலோமீட்டர் ஆந்திராவில் பயணம் செய்யுது, 222 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் பயணம் செய் வங்காள வரிகுடாவில் கலக்குது. இதில் வேலூரில் மட்டும் 100 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. இந்த மாதிரி ஒரு அருமையான நீர்நிலையை நம்ம வேலூரில் பாதுகாக்கப்படணும். மக்கள் இப்போவும் அதில் குப்பைகளை கொட்டிக்கிட்டு, கழிவு நீரை கொட்டிக்கிட்டு அந்த பாலாரை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிச்சு வர வேட்பாளர் அதை கவனத்துக்கு கொண்டு அதுக்கான நடவடிக்கையை எடுத்து அந்த பாலாற்றை சுத்தம் பண்ணி நல்ல நிலைக்கு மீட்டெடுக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாலாறு மட்டும் இல்லாமல் நிறைய ஏரிகள், குளங்கள், மரங்கள் நடணும். பாலாரை ஒட்டி நிறைய பனை விதைகளை நடணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மக்கள்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்று தான், மரம் நடுவோம், மழை பெறுவோம். நன்றி.